நீங்க பாலஸ்தீனத்தை பொறுத்தவரை பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை பிரிப்பதற்கு அந்த நாட்டு மக்களிடம் எந்த சம்மதத்தையும் கேட்கவில்லை. அவர்களாக அறிவித்து சென்றார்கள். இது பாலஸ்தீனம், இது இஸ்ரேல், இதனுடைய எல்லை இது, இதுக்கு தலைநகரம் இது என்று யாரும் தீர்மானிக்கவில்லை. இன்னைக்கும் கூட அதனுடைய தலைநகரம் இன்னைக்கு 3 நாடுகளுக்கும் தலைநகரம் அதுதான். ஆகவே இன்றைக்கு வரைக்கும் இந்த பிரிவினை இன்னைக்கு எவ்வாறு இஸ்ரேலுடைய எல்லை எவ்வாறு வகுக்கப்படுகிறது என்று சொன்னால், யூத மக்கள் எங்கெல்லாம் நிலம் வாங்குகிறார்களோ, குவிக்கிறார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறார்களோ அவையெல்லாம் இஸ்ரேல் என்று கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். எங்கேயாவது உண்டா ஒரு நாட்டினுடைய எல்லை இப்படி வகுப்பதுங்கிறது? எங்கேயாவது நடந்திருக்கிறதா? உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு ஏற்பாடு அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இஸ்ரேல் என்ற இந்த நாட்டை கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய ஆட்சியை விட்டு வெளியேறுகிற நேரத்தில் உருவாக்கி கொடுத்து விட்டு சென்றார்கள். அது இன்றைக்கு வரைக்கும் பாலஸ்தீன மக்களுடைய சகல உரிமைகளையும் பறித்து செல்லுகிற மிகப்பெரிய ஆதிக்க அரசாக அது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஆதிக்கம், இஸ்ரேலுடைய ராணுவ நடவடிக்கை, இஸ்ரேலுடைய ஆட்சியாளர்கள் நீங்க அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு இருக்கிற நெதன்யாகு வரைக்கும் இவர்கள் நீங்க ஏகாதிபத்தியத்தினுடைய வாரிசுகள். கிட்டத்தட்ட இந்த இஸ்ரேலுக்கு உலகத்தில் எந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு அமெரிக்கா தலைமையிலாக இருக்கக்கூடிய அந்த நாடுகள் தான் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கூடிய நாடுகளாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இந்திய நாடு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தோடு கரம் கோர்த்திருந்த நாடு, இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை தவறு என்று சுட்டிக்காட்டிய நாடு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கிறதுனா, இளம் எழுதியிருக்க மாதிரி நம்முடைய சென்னை துறைமுகத்திலிருந்து பாலஸ்தீன மக்களை தாக்குவதற்கான ஆயுதங்களை ஏற்றி வைக்கக்கூடிய கப்பல்களை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு தேசமாக இந்தியா மாறி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே சர்வதேச ரீதியில் எந்த விதிமுறைகளும் பின்பற்றப்படவில்லை. ஒரு போருக்கான ஒரு விதிமுறைகள், மருத்துவமனைகளை தாக்கக்கூடாது, சர்வதேச குற்றம், போர் குற்றங்கள் அது மிக முக்கியமானது. மருத்துவமனைகளை தாக்கக்கூடாது, பள்ளி கல்வி நிலையங்களை தாக்கக்கூடாது என்பது பொதுவான ஒரு நியதி.